அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சனிக்கிழமையில் நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும்போது காரிய தடைகள் எது இருந்தாலும் நீங்கும். நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் இருந்தால் அது அகலும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலை ஏற்படுங்க. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் அந்த இடத்துல காரிய தடை ஏற்படுது, வாழ்க்கை பூரா நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் காரிய தடை ஏற்படுதுன்னு நினைக்கிறவங்க விநாயகர் பெருமானை வழிபடும்போது அந்த காரிய தடைகள் அகலும். அப்புறம் தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம பாவங்கள் ஏதாவது செஞ்சுருந்தாலும் அந்த பாவங்களும் நீங்கி நமக்கு அந்த இடத்துல ஒரு புண்ணிய பலன்கள் கிட்டும். பொதுவாகவே விநாயகர் பெருமானை புதன்கிழமை தான் வழிபடுவோம். இந்த சனிக்கிழமையில் வழிபடும்போது நமக்கு பாவங்கள் அகன்று காரிய தடைகள் நீங்கிறதுக்குள்ள ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க. பொதுவாக விநாயகர் பெருமான் நிறைய கோயிலெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த நாளில் சனிக்கிழமையில் நம்ம அரச மரத்துக்கு கீழே இருக்க விநாயகர் பெருமானை வழிபடணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது அரச மரத்துக்கு கீழே விநாயகர் பெருமான் இருந்தார்னா அங்கே போய் அந்த அரச மரத்து இலையிலேருந்து ஒரு இலையை எடுத்து நல்லா அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பாளத்தட்டுங்கிறது பித்தாளிலே செம்புலேயே எடுத்துக்கிடுங்க. சில்வர் தாம்பாளத்தட்டு வேண்டாம் தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஒரு பித்தாளை தாம்பாளத்தட்டோ இல்லைன்னா செம்பு தாம்பாளத்தட்டோ எடுத்து அதையும் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு நடுக்க அந்த தாம்பாளத்தட்டில் இந்த அரசிலையை வைங்க. அரசிலையை வச்சு அதன் மேலே ஒரு அகல் விளக்கை வைங்க. அந்த அகல் விளக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வைங்க. அகல் விளக்கு வச்சு அதில் நீங்கள் பஞ்சுத்திரி இட்டு, அதாவது ஒரு மஞ்சள் கலரில் மஞ்சள் கலர் பஞ்சுத்திரி இட்டு அதுக்கு நெய் ஊற்றி தீபம் ஏட்டுங்க. தீபம் ஏற்றி தீபம்லாம், அதாவது தீபம்லாம் நீங்கள் எங்கேருந்து வீட்டில் இருந்தே கொண்டு போங்க. அதாவது சூடம் சாம்பிராணி இதெல்லாம் கொண்டு போய் தீபம்லாம் காணிச்சு மனசார வழிபடுங்க. வழிபடும்போது அந்த அரச மரத்தோடு சேர்ந்து இருக்கிற பிள்ளையாரை 11 முறை சுற்றி வாங்க. சுற்றி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நினச்சி வேண்டுங்க. முக்கியமாக நீங்கள் எங்கே போனாலும் ஒரு தொழில் தொடங்கினாலும் வாழ்க்கை பூரா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு காரிய தடை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகணும், நான் என்ன ஒரு தொழில் செஞ்சாலும் நல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுங்க. இதில் அந்த தாம்பாளத்தட்டில் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச பூ கடையில் கிடைக்க, இப்போ பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, எந்த பூ கிடைக்கோ அந்த பூவால் அலங்காரம் பண்ணி வச்சுங்க. அப்படி பூ ஒன்றுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அருகம்புல் வாங்கி அந்த அருகம்புல்லை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மனசார வழிபடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனமுறையை வழிபடுதமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நமக்கு அந்த இடத்துல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இதுபோல் நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 வாரம் அந்த விநாயகர் பெருமானை வழிபடுங்க. அப்படி வழிபடும்போது உங்களுக்கு தொழில் தொடங்குதா இருந்தாலும் சரி, அந்த தொழில் வியாபாரத்தில் எதுலனாலும் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்களும். பொதுவாகவே காரிய தடைகள் எந்த ஒரு இது வந்தாலுமே நம்ம விநாயகர் பெருமானை தான் வழிபடணும். அந்த விநாயகர் பெருமானை சனிக்கிழமையில் அதுவும் அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற வழிபடுறதுனால நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்சால் காலையில் சனிக்கிழமையில் இது போல் போய் வழிபடுங்க. இல்லை நாங்கள் வேலைக்கு எங்கேயும் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் கூட போய் வழிபடலாம். ஆனால் எந்த நேரத்தில் வழிபடுறீங்களோ அதே நேரத்தை அந்த 11 வாரமும் நீங்கள் போய் வழிபடணும். ஒரு 4-5 வாரம் செய்யும்போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை ஏற்படுறது தெரியும். அது மாத்திரம் இல்லை, இந்த சனிக்கிழமையில் விநாயகர் பெருமானுக்கு இப்படி வழிபாடு செய்யும்போது நீங்கள் 2 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச தயிர் சாதங்கிறது ஈஸியாகவே நம்மளால் செய்ய முடியும். அந்த தயிர் சாதத்தை 2 பேர் கொடுங்க. எனக்கு எந்த ஒரு வழிபாடு செய்தா இருந்தாலும் நம்ம அன்னதானம் கொடுக்கும்போது அந்த இடத்துல கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும். 2 பேருக்கு அன்னதானமாக தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ என்ன முடியுதோ உங்களால் அதை கொடுங்க. நம்ம பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வேலை செய்ய போனாலும் சரி, இல்லைன்னா ஒரு வியாபாரம் செய்ய போனாலும் சரி, தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது நீங்கும். அப்புறம் தெரியாமல் நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருப்போம். நம்ம பாவமே செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியாது. தெரியாமல் கூட சில பாவங்கள் நம்ம செஞ்சுருவோம். அப்போ அந்த பாவங்கள் நீங்கிறதுக்கும் இந்த சனிக்கிழமை விநாயகரை இப்படி அரச மரத்துக்கு அடியில் இருக்கவரை வழிபடுறதுனால நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கும். இது கண்கூடாவே உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை நிலையும் உயரும்.
நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம விநாயகர் பெருமானை வழிபடுவோம். அது உங்களுக்கே தெரியும். அப்போ இப்படி நம்ம தொடர்ந்து 11 வாரம் சனிக்கிழமை விநாயகர் பெருமானை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். அந்த மாதிரி வழிபடும்போது தொடர்ந்து இது போல் செஞ்சு உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும். நானும் விநாயகர் பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.